அதனால பார்வதி நான் கூட்டு போறேம்மா. நீங்க ஃபோன் பண்ணுங்க. ஒரு நாள் கண்டிப்பா கண்டிப்பா வரேம்மா. இப்போ கிளம்புறேம்மா. கிளம்புறேம்மா. ஆதி கிளம்புறேம்மா. என்னாச்சுமா? மா கணத்தை வந்து பாருமா. மா என்னாச்சுமா? மா கணத்தை வந்து பாருமா. அருண், அப்பா, அப்பா, அருண், அப்பா. ஐசு ஏதோ சத்தம் கிடிச்சுல. அருண் அருண், சீக்கிரம் வா. மா கண்ணை துறங்கம்மா. மா என்ன ஆச்சுமா? அகிலா, 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 கண்ணு தர அகிலா. ஆதி என்னாச்சு ஆதி? அப்பா அம்மா மயக்கம் போட்டாங்கப்பா. அகிலா, அகிலா, கண்ணு திறந்து பாரு. அகிலா, பேசு அகிலா. அம்மா என்னாச்சு? அகிலா, அம்மா, ஆதி, அம்மா ஆண்டி ஆண்டி என்னாச்சு ஆண்டி? அம்மா என்னாச்சு ஆண்டி? ஆண்டி என்னாச்சு? அகிலா பேசு அகிலா. அகிலா கண்ணு திறந்து பாரு அகிலா. பேசு அகிலா. அகிலா பேசு அகிலா. அகிலா பேசு அகிலா. கண்ணு திறந்து பாரு அகிலா. பேசு அகிலா. அகிலா பேசு அகிலா. என்னாச்சு ஆண்டி? ஆண்டி என்னாச்சு? அம்மா 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 என்னாச்சு ஆண்டி? ஆண்டி என்னாச்சு? கண்ணு திறந்து பாரு அகிலா. என்னடி அந்த சத்தம்? தெரியல அத்தை. தெரியலன்னு இங்கே நின்னா வா. அகிலா பேசு அகிலா. அகிலா, அகிலா, அம்மா ஏஞ்சி ஆண்டி பாரு. கண்ணை திறந்து பாருங்க ஆண்டி. இங்க அகிலா பாருங்கம்மா. பேசு அகிலா. ஆண்டி, அகிலா, please. அகிலா. பாருமா. என்னடி? ஐயோ அக்கா, அக்கா என்னாச்சுக்கா? ஐயோ மாமா, அக்காக்கு என்னாச்சு மாமா? அம்மா அம்மா இங்க பாருங்கம்மா. அம்மா அருண் ஆண்டி அம்மா ஏஞ்சி அகிலா, பாருமா. அகிலா. அம்மா, பாருமா. அகிலா, ஏஞ்சி பாருமா. அகிலா, அம்மா கண்ணு திறந்து பாரு அகிலா. ஐயோ மயக்கம் போட்டு விழுந்துட்டாலே, அப்படியே போயிட்டா நல்லா இருக்கும். ஆண்டவா, ஐயோ அக்கா, ஐயோ அக்கா, அக்கா, அம்மா அக்கா, இவ எதுக்கு இங்க வந்தா இப்போ? ஐயோ அக்கா, வேண்டாதவங்க எல்லாம் வீட்டுக்குள்ள வந்ததுனால இப்படி மயக்கம் போட்டு விழுந்துட்டீங்களே அக்கா. அகிலா, அருண் டாக்டருக்கு உடனே கால் பண்ணு. அம்மா அருண் போன் பண்ணு. ஓகே ப்ரோ. சீக்கிரம். அகிலா, ஐயோ
அகிலா ஆண்டி. பேசு அகிலா. ஆண்டி கண்ணை திறந்து பாருங்க ஆண்டி. மா பாருமா ஆண்டி பாருமா. அகிலா அகிலா பாரு அகிலா. அகிலா பேசு அகிலா. ஆண்டி கண்ணை தரங்க ஆண்டி ப்ளீஸ் ஆண்டி. ஹலோ டாக்டர். சொல்லுங்க அருண் சார். நான் அருண் பேசுறேன். அம்மா திடீர்னு மயக்க போட்டு விழுந்துட்டாங்க. கொஞ்சம் அர்ஜென்ட். கொஞ்சம் சீக்கிரம் கிளம்பிடுறீங்களா? நான் உடனே கிளம்பி வந்துடுறேன். ஆண்டி ஓகே. எந்திரிங்க ஆண்டி. ஆண்டி அகிலா. கண்ணை திறந்து ப்ரோ பாருங்க. டாக்டர் வந்துட்டு இருக்காங்க. அம்மா டாக்டர் அது டோன்ட் வரி. அம்மா உடம்புக்கு ஒண்ணும் இல்ல. இன்னும் கொஞ்ச நேரத்துல கண்ணு முழிச்சிருவாங்க. கண்ணை முழிச்சிருவாளா? கடவுள் என்ன கை விட்டுட்டாரு. டாக்டர் அகிலா எதனால மயக்கமானாங்க? மென்டல் ஸ்ட்ரெஸ் அதிகமானதுனால மயக்கமாயிட்டாங்க. டாக்டர் அம்மாக்கு பிரஷர் எதுவும் இல்லையே? மேடம் மனசுல ஏதோ விஷயத்தை வச்சுக்கிட்டு அதை வெளியே சொல்ல முடியாம ஸ்ட்ரெஸ் அதிகமாகி அதனால பிரஷர் அதிகமாயிருக்கு. மனசுக்குள்ள பார்வதிய மருமகளா ஏத்துக்கிட்டா, ஆனா வெளியில சொல்லாம மறைச்சு வச்சிருக்காள்ல, அதான் நல்ல பிரஷர் ஏறி போயிருக்கு. முதல்ல மேடம் மனசுல என்ன விஷயம் இருக்குன்னு கண்டுபிடிச்சி அதை சால்வ் பண்ண பாருங்க. மாமா இங்கேயே இருக்கணும்னு அம்மா நினைக்கிறாங்க. அதுதான் அம்மா மனசுல இருக்கிற ஆசையும் கூட. அதை நிறைவேற்றி வச்சா அம்மா சரியாயிடுவாங்க. பயப்பட தேவையில்லை. இன்னும் கொஞ்ச நேரத்துல கண்ணு முழிச்சிருவாங்க. நான் சொன்ன விஷயத்த மட்டும் கொஞ்சம் என்னன்னு பாருங்க. மேடம்க்கு ஹெல்த்ல எந்த ப்ராப்ளமும் இல்ல. அவங்களுக்கு பிரச்சனையே மனசுல தான். ஓகே, நான் கிளம்புறேன். அம்மா ரெஸ்ட் எடுக்கட்டும், அப்பா மட்டும் இங்க இருக்கட்டும். நம்மலாம் கிளம்பலாம். வாங்க. நானும் போணுமா? அக்காவை பத்திரமா பாத்துக்கோங்க மாமா. வா, பார்த்து வா.
டாக்டர் சொன்னதை பத்தி யோசிச்சுட்டு இருக்கீங்களா? அம்மா மனசுல என்ன இருக்குன்னு எனக்கு தெரியும் மாமா. நீங்க வீட்டை விட்டு போக கூடாது, இங்கேயே இருக்கணும்னு அம்மா ஆசைப்படுறாங்க மாமா. ஆனா அதை வெளியில சொல்ல முடியாம மனசுலயே வச்சு தவிச்சிட்டு இருக்காங்க. அது எனக்கும் புரியுது பார்வதி. நீங்க கிளம்புறேன்னு சொன்னதை தாங்கிக்க முடியாம தான் அம்மா மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க. நீங்க இங்க இருந்தா அம்மாவுக்கு எல்லாமே சரியாயிடும் மாமா. நீ இப்படிதான் சொல்லுவேன்னு எனக்கு தெரியும் பார்வதி. நான் இங்க இருக்கணுங்கிறதுனால தானே உன் காலையை உடைச்சிட்டு வந்திருக்க. நீ இப்படிதான் பேசுவ. இன்னொரு தடவை உங்களை பிரிய முடியாம தான் அம்மாவுக்கு. என்னாலதான் அம்மாக்கு இப்படி ஒரு நிலைமைன்னு நானே வேதனையில இருக்கேன் பார்வதி. மறுபடியும் அதையே சொல்லாத, எனக்கு ரொம்ப வேதனையா இருக்கு. என்ன மன்னிச்சிருங்க மாமா. அம்மாவோட மனக்கவலைக்கு மறந்து நீங்க மட்டும்தான் மாமா. நீங்க இங்க இருந்தா அம்மாவுக்கு எல்லாமே சரியாயிடும். எல்லாம் சரியாகாது பார்வதி. என்ன மாமா சொல்றீங்க? நீ என்னையும் அம்மாவை பத்தி யோசிக்கிறே தவிர உன்னை பத்தி நீ யோசிக்கவே மாட்டேங்கிறே பார்வதி. நான் இங்க இருக்கிறதுல எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனா உனக்கு கிடைக்க வேண்டிய அங்கீகாரம், மரியாதை இதெல்லாம் உனக்கு கிடைக்குமான்னு எனக்கு கேள்விக்குறியா இருக்கு பார்வதி. நீங்க என்ன நினைச்சு கவலைப்படாதீங்க மாமா. எனக்கு நீங்களும் அம்மாவும் தான் முக்கியம். அதனால அம்மா மயக்கத்துல இருந்து கண்ணு முழிச்சதும் நீங்க இங்கேயே இருக்கேன்னு அம்மா கிட்ட சொல்லுங்க மாமா. உனக்கான அங்கீகாரமும் மரியாதையும் உனக்கு கிடைக்காம நான் இங்க இருந்தா அது அம்மாக்காக நான் உன்னை விட்டு விலகி இருக்கிற மாதிரி ஆயிடுமோன்னு பயமா இருக்கு. நீங்க பயப்படுற மாதிரி எல்லாம் எதுவுமே நடக்காது மாமா. நான் சொல்றத கேளுங்க. அம்மா கண்ணு முழிச்சதுக்கு அப்புறம் நான் உங்க பக்கத்திலேயே இருக்கேன், வீட்டை விட்டு போகலன்னு சொல்லிடுங்க. இங்க பாருங்க மாமா, நான் சொன்னா கேப்பீங்களா மாட்டீங்களா? நீங்க கேப்பீங்கன்னு எனக்கு தெரியும். அதனால அம்மா கண்ணு முழிச்சதும் நீங்க போய் இங்கேயே இருக்கேன்னு சொல்றீங்க. ம்? சரியா? அப்பா கால் பண்றாரு. பேசுங்க. ஹலோப்பா, அம்மாக்கு எப்படி இருக்கு? கண்ணு முழிச்சிட்டாங்களா? கண்ணு முடிச்சிட்டாங்க. அதே சீக்கிரமா வா. அம்மா கண்ணு முழிச்சிட்டாங்களா? தோ வரேன்ப்பா. வா பார்வதி. வா அதே. பாரு அகிலா. அம்மா நான் இங்கதான் இருக்க போறேன். என்னது? உங்களை விட்டு எங்கேயும் போக மாட்டோமா? என்னது? ஐயோ, இனிமே நான் மயக்கம் போட்டு விழ போறேன். முடிஞ்சது. ஃபங்க்ஷனுக்கு வந்தவங்க ஒரேடியா போய் தொலைவாங்கன்னு பார்த்தா இங்கேயே இருக்க போறானாமே. தலையெழுத்து தலையெழுத்து 2 பேரும் சேர்ந்து ஆட்டம் போட போறாங்க. எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குதோ? அதே அம்மா கூட ஜூஸ் குடிங்கம்மா.
வாசம் பாரு. அப்படியே அந்த ஜூஸ்ல கொஞ்சம் விஷத்தை போட்டு கொடுக்கணும். ஐயோ, மணி 8 ஆயிடுச்சு. வீட்ல வேற எல்லாரும் சாப்பிட வந்துருவாங்களே. ஐயோ, ஐயோ, எல்லாரும் வந்துருவாங்களே. கால் வலிக்குதுன்னு நான் இங்கேயே உட்கார்ந்திருந்தா வேலைக்கு ஆகாது. இங்க இருந்து எப்படியாவது போயிடலாம். ஐயோ, ஏய் பார்வதி, மாமா. பார்வதி, நான் உன்னை ரெஸ்ட் தானே எடுக்க சொன்னேன். எதுக்காக எழுந்து வந்த? எல்லாரும் சாப்பிடறதுக்கு டைம் ஆச்சு மாமா. அதான் கிச்சனுக்கு போலான்னு வந்தேன். இந்த நிலைமையில கூட நீ வீட்டில் இருக்கிறவங்களை பத்தி தான் யோசிப்பியா? உன்னை பத்தி யோசிக்க மாட்டியா? என்ன பத்தி யோசிக்க என்ன மாமா இருக்கு? உனக்கு நீ யோசிக்க நான் இருக்கேன். நீ இல்லைன்னா நான் இல்லை பார்வதி. அது உனக்கு தெரியாதா? மாமா, நீங்களும் அம்மாவும் தான் எனக்கு எல்லாமே. அது எனக்கும் தெரியும். தேவையில்லாம இப்படி எழுந்து நடந்து கீழே விழுந்து உனக்கு அடிபட்டா நான் என்ன பண்ணுவேன் சொல்லு? இரு ஒரு நிமிஷம். எங்க? வா சொல்றேன். பாத்து மெதுவா உட்கார். இங்க பார், நீ எந்திரிக்க கூடாதுன்னா உனக்காக நானே சாப்பாடு கொண்டு வந்திருக்கேன். இரு வரேன். மாமா, எனக்கு கால தானே அடிபட்டிருக்கு. கொடுங்க, நானே சாப்பிட்டுக்கிறேன். அதெல்லாம் முடியாது. என் பொண்டாட்டிக்கு நான் தான் ஊட்டி விடுவேன். பேசாம சாப்பிடு. ம்? ம்.